பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்க மேல ரொம்ப அன்பும் கரிசனையும் உள்ள ஒரு தேவன். அதனால்தான் தினந்தோறும் காலையில உங்களோடு பேசுகிறார். ஆனா நீங்க இயேசுவோட நடக்கிறதுல கவனமா இருக்கணும். சும்மா இந்த செய்தி கேட்டுட்டு இயேசுடைய வசனம் வாசித்துட்டேன், வசனத்தை பார்த்துட்டேன், ஜெபிச்சுட்டேன்னு இருக்கக்கூடாது. அதிகாலையில் எழும்பி ஒரு மணி நேரமாவது ஆண்டவருக்கு டைம் கொடுக்கணும். அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து வேதத்தை தியானித்து ஜெபம் பண்ணி அதன் பிறகுதான் நாள் ஆரம்பிக்கணும். அப்போதான் அவருடைய பிரசன்ன கூட இருக்கும். சரியா? சரி, இப்போ இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு என்ன வசனம் வச்சிருக்கிறார் தெரியுமா? உபாகமம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், கர்த்தர் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, என்ன நல்லா வச்சிருக்கிறாரு, சமாதானம் தந்திருக்கிறாரு, பாவத்திலிருந்து விடுதலை தந்திருக்கிறாரு, நல்ல ஒரு வேலை தந்திருக்கிறாரு, பிஸ்னஸ் தந்திருக்கிறாரு, வீடு தந்திருக்கிறாரு, நல்ல குடும்பம் தந்திருக்கிறாரு. ஆண்டவர் நல்லா வச்சிருக்கிறாரு அப்படின்னு நீங்க சந்தோஷமா இருக்கீங்கல்ல? ஆனால் ஆண்டவருக்கு அது சந்தோஷம் இல்லை. ஆண்டவர் பார்க்குறாரு, என் பிள்ளைகளை நான் மேன்மேலும் ஆசீர்வதிக்கணும். இந்த ஆசீர்வாதம் போதாது. அதுதான் ஆண்டவருடைய இருதயம். ஒரு தகப்பன் தன் பிள்ளைகள் எவ்வளோ பேரும் ஆசீர்வாதம் பெற்றிருந்தாலும் இன்னும் ஆசீர்வதிக்கப்படும் தான் விரும்புவாங்க. அதுதான் இயேசுவின் விருப்பம். நான் மேன்மேலும் உன்னை ஆசீர்வதிப்பேன், மேலும் மேலும் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அதான் ஆண்டவருடைய விருப்பம். தேவன் தன் பிள்ளைகளை மேன்மேலும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ப்ரொமோஷன் கிடைச்சிட்டா அதோட நிற்காது, அதுக்கு மேல கர்த்தரை உயர்த்துவார். வியாபாரத்தின் எல்லை விஸ்தாரமாக இருக்குதா, இல்லை இதை விட விஸ்தாரமாக்குவார். ஆசீர்வதிக்க விரும்புகிறாராம். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? இது போதும் ஆண்டவரே சொல்லிட்டீங்கன்னா, சரி, என் பிள்ளைய நான் கட்டாயப்படுத்த மாட்டேன், சரி போதும் அப்படியே இருந்துக்க அப்படின்னு சொல்லிடுவார். இல்லை, நீங்க எப்படி எங்களை ஆசீர்வதிக்க விரும்புறீங்களோ ஆசீர்வதிங்கன்னு சொன்னா மேன்மேலும் அவர் ஆசீர்வதிப்பார். சரியா? அப்ப ஆண்டவரிடத்துல கேட்குறீங்களா? நீங்க எனக்கு வாக்கு கொடுத்துருக்கிறீங்க, மேன்மேலும் ஆசீர்வதிப்பேன்னு. நீங்க என்ன ஆசீர்வாதம் வச்சிருக்கீங்களோ அதை நான் சந்தோஷமா பெற்றுக்கொள்ளுவேன். அது மூலமா உண்மை மகிமைப்படுத்துவேன். நான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பேன்னு சொல்லுங்க. மேன்மேலும் ஆண்டவர் ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். தகப்பனே, இந்த மகன் இந்த மகளுக்கு மேன்மேலும் ஆசீர்வதிப்பேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. இவங்களை ஆசீர்வதித்து அநேகருக்கு இவங்களை ஆசீர்வாதமா வைக்கணும். இவங்க மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படி மேன்மேலும் ஆசீர்வதித்து உயர்த்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன்.